அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அண்ட சராசரத்தை படைத்து அதை பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்து கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் நம் அனைவரின் மீதும், நம்முடைய குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பொழியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாலும் நிச்சயமாக ஏதேனும் ஒரு நோக்கம் மறைந்திருக்கும். நோக்கம் ஏதும் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்தவித காரியங்களும் செயல்களும் நிகழ்வது கிடையாது. உதாரணமாக, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறார்கள். இது ஒரு காரியம். இந்த செயலுக்கு பின்னணியில் நிச்சயமாக ஒரு நோக்கம் என்பது இருக்கத்தான் செய்யும். எந்த நோக்கத்திற்காக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவார்கள்? என்னுடைய மகன் அல்லது என்னுடைய மகள் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும், நிறைய மதிப்பெண்களை எடுக்க வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் போன்ற உயர்ந்த நோக்கங்களில்தான் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவார்கள். இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த நோக்கத்திலே ஒரு சிதைவை அவர்கள் சந்திக்கும் பொழுது, இந்த நோக்கத்தை சிதைக்கக்கூடிய வகையில் தங்களுடைய பிள்ளைகளின் செயல்கள் அமைந்திருக்குமே ஆனால் அதை அந்த பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும்னு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அதற்காக நம்முடைய இரத்தத்தை எல்லாம் வேர்வையாக சிந்தி உழைக்கக்கூடிய பொருளாதாரங்களில் பெரும்பான்மையான பொருளாதாரத்தை பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக நாம் செலவழிக்கிறோம். இவ்வளவு சிரமங்களை பற்றி நாம் எதிர்பார்ப்பது அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு நோக்கம். அந்த நோக்கத்திலே நம்முடைய பிள்ளைகள் சிதைவை ஏற்படுத்துவார்கள் என்றால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கோபம் வரும், கண்டிப்போம். அவனுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? படிப்பை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் செய்கிறான். எந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவனிடத்தில் வந்துவிடக் கூடாது என்று நாம் நினைத்தோமோ அதை எல்லா செயல்களும் காரியங்களும் அவனுடைய வாழ்க்கையில இருக்குது. இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. காரணம் என்ன? நம்முடைய நோக்கத்திலே ஒரு சிதைவை அவன் ஏற்படுத்துகிறான். ஒரு முதலாளி இருக்கிறார், அவருடைய கடைக்கு ஒருத்தரை வேலைக்கு வச்சிருக்கிறார். டெய்லியும் சம்பளம், இல்ல மாசம் மாசம் சம்பளம். சம்பளம் மட்டும் கரெக்டா வாங்குறாரே தவிர வேலையில ஒண்ணுமே இல்லை. நம்ம இல்லாத போதும் நம்மளுடைய கடையை, வியாபாரத்தை சரியான முறையில் பார்த்து கொள்வார் என்ற நோக்கத்தில் ஒருவரை வேலைக்கு வச்சிருப்போம். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் நம்முடைய நோக்கத்தை சிதைக்கும் வகையில் இருக்கிறது. கடையை பூட்டிட்டு எங்கேயாவது ஊரை சுத்த போயிடுறாரு, இல்ல கடையை திறந்து வச்சு படுத்து தூங்கிடுறாரு. நம்மளால ஏத்துக்க முடியுமா? அடுத்த செகண்டிலேயே வேலையை விட்டு துரத்தி விட்டுடலாம்னு பார்ப்போம். என்ன காரணம்? நம்மளுடைய நோக்கத்திலே ஒரு சிதைவை அவர் ஏற்படுத்துகிறார். எதற்காக நாம் அவரை வேலைக்கு வைத்தோமோ அந்த நோக்கத்தை சரியான முறையில் அவர் பூர்த்தி செய்யவில்லை. இதுதான் காரணம். அப்போ நோக்கங்களிலே ஒரு சிதைவு ஏற்படுமையானால் மனிதர்களாகிய நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த நேரத்தில் இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. இறைவன் நம்மையும் ஒரு நோக்கத்திற்காகத்தானே படைச்சிருக்கிறான். அல்லாஹ் திருமறை குரானிலே அதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது,
வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேற எந்த நோக்கத்திற்காகவும் நான் படைக்கவில்லை. அல்லாஹ் நோக்கத்தை குர்ஆன்ல சொல்றான். மனுஷனை படைச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மனிதன் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன தெரியுமா? இல்லா லியஅபுதுன், என்னை வணங்க வேண்டும், என்னை வழிபட வேண்டும். இதற்காகத்தான் நான் மனிதர்களை படைத்திருக்கிறேன். இறைவன் நம்மை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலம் சொல்வதின் மூலம் மற்றும் ஒரு கருத்தை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துறான். அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். இது ஒரு விஷயம். அதே போன்று அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதையும் இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துறான். நாம் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் இறைவனை வணங்க வேண்டும், இறைவனை மட்டும் தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது, இறைவனுக்கு நிகராக வேறு யாரையும் வைக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்றான். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த இணை வைப்பு என்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. ஒரு காலத்தில் இருந்திருப்போம், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்திருப்போம். தர்காக்களிலே செத்துப்போன பிணங்களிடத்தில் கையேந்தக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்திருப்போம். ஆனால் அந்த அசத்தியத்திலிருந்து அல்லாஹ் நம்மை சத்தியத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்கிறான். நாம் அது போன்ற இணை வைப்பான காரியங்களை செய்யவில்லை என்றாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இணை வைப்பினுடைய சாயல் இன்றளவிலும் இருக்கிறது. ஏதேனும் ஒரு அங்கத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இணை வைப்பு கலந்து விடுகிறது. அது எப்படி? ஆரம்ப காலத்தில் இணை வைப்புல இருந்தோம், எது சத்தியம் எது நேர்வழி என்பது தெரிய வந்தது. நேர்வழி தெரிந்த பிறகு சத்தியத்தை நோக்கி நாம் வந்து விட்டோமே, இப்பொழுது என்னைய வாழ்க்கையில இணை வைப்பு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, மக்களே, இன்ன அஹ்வஃப மா அஹாஃபு அலைக்கும், உங்கள் விஷயத்தில் நான் அதிகம் அஞ்சக்கூடிய ஒன்று இருக்கிறது. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்க விஷயத்திலேயே நான் எதை பற்றி அதிகம் அஞ்சுகிறேன் தெரியுமா? அஷ்ஷிர்குல் அஸ்கர், அதுதான் சிறிய இணை வைப்பு என்று நபிகளா சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க, வமஷ்ஷிர்குல் அஸ்கர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஷிர்குல் அஸ்கர் என்றால் என்ன? ஏதோ சிறிய இணை வைப்பு என்று நீங்க சொல்றீங்க, அந்த சிறிய இணை வைப்பு என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேள்வி கேட்கும் பொழுது நபிகளார் பதிலளிக்கிறார்கள், காலர் ரியாம், அதுதான் முகஸ்துதி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள், நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் பிறர் பார்ப்பதற்காக நீங்கள் செய்து விடுவீர்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னாங்க. சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய நல்லடியார்கள், எந்த அளவுக்கு சிறப்புகளை பெற்றவர்கள். ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், இறைவனுடைய திரு பொருத்தத்தை பெற்றவர்கள் நபி தோழர்கள். அந்த தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சிறிய இணை வைப்பு உங்க வாழ்க்கையில வந்துடுமோன்னு நான் பயப்படுறேன். சஹாபாக்களுக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும் இறைவனுக்காகத்தான் நாம் செய்கிறோமா, அல்லது ஏதேனும் ஒரு கட்டத்தில் பிறர் பார்ப்பதற்காக நம்முடைய காரியங்கள் அமைந்து விடுகிறதா? இதுவரைக்கும் எத்தனையோ நற்காரியங்களை செய்திருப்போம், எவ்வளவோ வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டிருப்போம். அந்த வணக்கங்கள் அனைத்துமே இறைவனுக்காக மட்டும் என்று இருந்திருக்கிறதா? இவர் என்னை பார்ப்பார், அவர் என்னை பற்றி ஏதேனும் ஒன்றை பேசிவிடுவார், எந்த ஒரு சிந்தனையும் அது போன்ற நம்முடைய வாழ்க்கையில் வந்ததில்லையா? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா யுராஇ, யார் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுவாரோ, வமன் சாம யுராஇ, யார் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நோன்பு வைப்பாரோ, வமன் தஸத்தக யுராஇ,
யார் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பாரோ ஃபக்கத் அஷ்ரக், அவர்தான் இணை வைப்பாளர், அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தர்காவில் போய் கையேந்திரது மாத்திரம் இணை வைப்பு அல்ல, சிலைகளை வழிபடுவது மட்டும் இணை வைப்பு அல்ல. இறைவனுக்காக செய்ய வேண்டிய வணக்கங்களை, இறைவனுக்காக செய்ய வேண்டிய வழிபாடுகளை, இறைவன் சொல்லித் தந்ததற்காக செய்ய வேண்டிய நற்காரியங்களை பிறர் பார்க்கிறார்கள் என்பதற்காக செய்தாலும் அதுவும் இணை வைப்பு தான் என்றார்கள் நபிகளார். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கட்டத்திலாவது அமைந்து விடுகிறதா இல்லையா? இன்று இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? இறைவன் பார்க்கிறான், இறைவனுக்காக செய்ய வேண்டும் என்பதை தாண்டி 4 பேர் என்னை பற்றி தவறாக பேசிவிடுவார்கள் என்பதற்காக நான் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை தான் அதிகமான மக்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக ஒரு சில நாட்களுக்கு, வாரங்களுக்கு முன்பாக அதிகமான மக்கள் ஹஜ் செய்திருப்பார்கள். இது ஒரு கட்டாய கடமை. யாருக்கு செல்வம் இருக்கிறதோ, அதற்கான ஆற்றலும் சக்தியும் இருக்கிறதோ, அவர்களுக்கு ஹஜ் செய்வதை ஒரு கடமையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகிறார்கள். அந்த ஹஜ் வணக்கம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் எப்படி மாறிவிட்டது? இறைவனுக்காக செய்ய வேண்டும் என்பதை தாண்டி 4 பேர் என்னை ஹாஜி என்று சொல்ல வேண்டும், அந்த பட்டம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் ஹஜ் செய்கிறார்கள் தெரியுமா? வெளிப்படையில் அவர்கள் அவ்வாறு சொல்லவில்லை என்றாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் அதை காட்டிவிடும். ஹஜ் செய்கிறதா இருந்தால் ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்க, பேனர் அடிச்சு ஒட்டுவாங்க, பள்ளிவாசல்ல அறிவிப்பு செய்வாங்க, ஜும்மா முடிஞ்சிருச்சா, இவர் ஹஜ் செய்ய போறாரு, அதுக்காக விருந்து வச்சிருக்கிறாரு, அனைவரும் விருந்துல கலந்துக்கோங்க, அவருக்காக துவா செய்யுங்க. பிரார்த்தனை செய்வது எந்த தவறும் இல்லை. ஹஜ் செய்வதற்காக விருந்து வைக்க வேண்டும், ஊரை அழைத்து சோறு போட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இது போன்ற காரியங்களை செய்வதற்கான நோக்கம் என்ன? நான் ஹஜ் செய்யறேன்னு மக்களுக்கு தெரியணும், நான் உம்ரா செய்ய போறேன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு சிந்தனையில் தான் இவர்கள் இது போன்ற காரியங்களை செய்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறதா இல்லையா? இவர் எவ்வளவு பொருளாதாரத்தை செலவழித்து எவ்வளவு சிரமப்பட்டு ஹஜ் செய்தாலும் அதனுடைய நன்மைகளை அல்லாஹ் நாசமாக்கி விடுவான், அழித்து விடுவான், எந்த நன்மையும் கிடைக்காது. இந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் இது பாவம்தான் என்று அறியாமல் இருப்பார்கள். இப்ப மத்த பாவத்தை நம்ம செய்யறோம். உதாரணத்துக்கு பொய் பேசுவோம், யாரையாவது பற்றி புறம் பேசி விடுகிறோம், யாருடைய மனதையாவது காயப்படுத்தி விடுகிறோம், யாரையாவது அடிச்சிடுறோம். இதுவெல்லாம் பாவங்கள் என்று நமக்கு தெரியும். இந்த பாவங்களுக்காக அவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடினால், இறைவன் நாடினால் மன்னித்து விடுவான். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது பாவம் என்றே நமக்கு தெரியாம இருப்போம். எப்போ அந்த தவறை செய்வோம், அந்த சிந்தனை எப்பொழுது நமக்கு வரும் என்பதே நமக்கு தெரியாது. மறுமையில தான் தெரியும். மறுமை நாளில் மக்கள் எல்லாம் இறைவனுக்கு முன்னால் நிற்பார்கள். தான் செய்த நல்லறங்களுக்கான நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இறைவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது அல்லாஹ் அந்த மக்களுக்கு பதில் சொல்வான். எதுக்குப்பா வந்திருக்கிறீங்க? என்னிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களா? என்னுடைய கூலியை எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கிறீர்களா? இதஹபு இலல்லதீன குந்தும் துராஊன், யார் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த வணக்கங்களை நீங்கள் செய்தீர்களோ அவங்களிடத்துல போய் நன்மையை வாங்கிக்கங்க, என்னால தர முடியாது. அப்போதான் அவங்களுக்கு தெரியும் நம்ம செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் இறைவனால் கூலி வழங்கப்படாது, நாம் செய்த நற்காரியங்களுக்கு அல்லாஹ் நன்மையை தரமாட்டான் என்பதை அந்த நேரத்தில் இறைவனுடைய பதிலில் இருந்துதான் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். எவ்வளவு மோசமான விஷயம் பாத்தீங்களா? இந்த உலகத்துல தொழுதுட்டோம், நோன்பு வச்சுட்டோம், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்து விட்டோம், சொர்க்கவாசி என்று நினைப்பார்கள். மறுமையில் இறைவனுக்கு முன்னால் தான் செய்த நல்ல அறங்களுக்கான நன்மையை எதிர்பார்க்கும் பொழுது அல்லாஹ் பதில் சொல்வான், இதுஹபு இலல்லதீன குந்தும் துராஊன், யாருக்காக இந்த வணக்கங்களை நீங்கள் செய்தீர்களோ அவரிடத்தில் போய் நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள், எனக்காக நீங்கள் செய்யவில்லை. இதை விட ஒரு கை சேதம் ஒருவருக்கு என்ன இருக்க முடியும்? சிரமப்பட்டு தொழுவாங்க, சிரமப்பட்டு நோன்பு வைப்பாங்க,
பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஹஜ் உம்ரா போன்ற வணக்கங்களை எல்லாம் செய்வார்கள். என்ன பிரயோஜனம்? பிறர் பாராட்ட வேண்டும் என்ற சிந்தனை அவருடைய மனதில் வந்துவிடுமையானால் இவ்வளவு சிரமங்களுக்கு எந்த ஒரு நற்கூலியும் கிடைக்காதே. இப்பேற்பட்ட கைசேதத்தை நாம் அடைய வேண்டுமா? அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்றால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களும் இறைவனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே, நீங்கள் மக்களிடத்தில் போய் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வ நுசுகி, என்னுடைய வணக்க வழிபாடுகள், வ மஹ்யாய வ மமாத்தி, நான் உயிர் வாழ்வது, நான் மரணிப்பது எல்லாவற்றுமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனான அல்லாஹுக்கு மட்டும்தான் என்று நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள். நான் ஒரு வணக்கத்தை செய்கிறேனாம், நான் கடமையான தொழுகையை நிறைவேற்றுவேனாம், ரமலான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்விற்காக நான் நோன்பு நோற்பேனாம், என்னுடைய செல்வத்தை இறைவனுடைய பாதையில் நான் செலவழிப்பேனாம், பல சிரமங்கள் இருந்தாலும் எப்படியாவது ஹஜ் உம்ரா போன்ற வணக்கங்களை நான் நிறைவேற்றுவேனாம். இந்த வணக்கங்கள் அனைத்துமே நான் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியாக இருந்தாலும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனான அல்லாஹுக்கு மட்டும்தான் என்பதுதான் ஒரு உண்மையான இறை நம்பிக்கையானுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களும் இறைவனுக்காக, இறைவனுடைய நன்மையை, அவனுடைய திருமுகத்தை நாடி, அவனுடைய திரு பொருத்தத்தை பெறுவதற்காக மட்டுமே அமைந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று முதலாவது உரையினை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இறைவனால் புனிதமாக்கப்பட்ட முஹர்ரம் என்ற மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அஃதது சியாமி பஅத ரமலான், ரமலான் மாதத்திற்கு பிறகு ஒரு சிறந்த நோன்பு என்று சொன்னால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அதுதான் அல்லாஹ்வினுடைய மாதமான முஹர்ரம் மாதம் என்று நபிகளார் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. எல்லாமே இறைவனுடைய மாதம்தான், அதிலே மாற்று கருத்து இல்லை. என்றாலும் இந்த மாதத்தை குறிப்பிட்டு நபிகளார் ஷஹ்ருல்லாம், அல்லாஹ்வினுடைய மாதம் என்று பிரத்யோகமாக சொல்வார்களே, ஆனால் இது அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய, இறைவனுடைய அதிகமான சிறப்பை பெற்ற ஒரு மாதமாக இருக்கிறது என்பதை இந்த ஒரு வாசகத்தின் மூலம் நபிகள் நாயகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே 9, 10ஆம் நாளான அந்த நாட்களில் ஆஷுரா என்ற நோன்பை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நாள், 10வது நாள். நம்மளுடைய காலக்கணக்குப்படி பார்த்தா வரக்கூடிய வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்களில் ஆஷுரா என்ற ஒரு நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இந்த நோன்பினுடைய சிறப்பு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஐயு கஃபீர சனத்தல்லத்தி கப்லஹு, முந்தைய ஒரு ஆண்டினுடைய பாவங்கள் எல்லாம், இணை வைப்பு என்ற அந்த பெரும் பாவத்தை தவிர இறைவன் நாடினால் மற்ற எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு சிறப்பை பெற்றது இந்த நோன்புகள். எவ்வளவோ பாவங்களை நாம் செய்திருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குல்லு பனி ஆதம், ஒவ்வொரு மனிதனும் யுஹ்திஉ பில்லைலி வன்னஹார், எல்லா நேரங்களிலும் அதிகமாக தவறுகளை செய்யக்கூடியவன். மனிதர்களுடைய யதார்த்தம் அதுதான். தப்பு செய்கிறவன் தான் மனுஷன். மனிதனால் பாவத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள முடியாது. நம்ம எல்லாருமே தவறு செய்கிறவங்க தான். இருந்தாலும் அந்த தவறுக்கான பரிகாரத்தை நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் அப்படியே நம்மளை விட்டுடலை, அதிலிருந்து எப்படி நீங்கள் மீண்டு வர வேண்டும், அந்த பாவத்தை கழுவுவதற்கு நீங்கள் எது போன்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்பதையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த முஹர்ரம் மாசத்துல 9, 10ஆம் நாளான ஆஷுரா தினங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த நோன்பை வழிகாட்டி இருக்கிறார்கள். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அன்று அந்த நோன்பு நோக்க வேண்டும். இதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும். அதுபோன்று இந்த முஹர்ரம் மாதத்தில் மார்க்கத்தில் இல்லாத ஏராளமான காரியங்களையும்
இஸ்லாமியர்கள் அரங்கேற்றுவதை பார்க்கிறோம். இறைவன் காட்டித்தராத, இறைவனுடைய தூதர் காட்டித்தராத ஏராளமான அனாச்சாரங்களையும் அரங்கேற்றி கொண்டு இருக்கிறார்கள். அது போன்ற காரியங்களும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்துல ரசூல்லா சொல்லி தந்தது 2 நாள் நோன்பு. இதை தவிர்த்து வேறு எதுவெல்லாம் இந்த மாதத்தின் புனிதம் கருதி செய்யப்படுகிறதோ அதுவெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத காரியங்கள். அந்த காரியங்களை செய்தால் அது மறுமையிலே நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லும். இந்த கருத்தை நம்மோடு நாம் முடித்துக் கொள்ளாமல் இது போன்ற காரியங்களை அதிகமான இஸ்லாமியர்கள் செய்வதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. நாம் அறிந்த இந்த விஷயத்தை பிற மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். வாஹ்ர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.